அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். கன்னிராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் அதே நாளில் சனி பெயர்ச்சி அப்படின்றது நடக்குது. அப்போது இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ 6ஆம் வீட்டுக்கு மாறப்போகிறாரு. அற்புதமான யோக அமைப்பு உங்களுக்கு உள்ளது. ஏன்னா ராசியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் கேது இருக்கிறாரு. ராசிக்குள்ள கேது இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே சரி எப்பொழுதும் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் உங்கள்கிட்ட. ஏன்னா கேது அப்படின்றது ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்வி, அவமானங்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா. எந்த விஷயத்த நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பீங்க. ஒரு நிம்மதியான மனநிலை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி புத்திகாரகன் புதன். அப்போ பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி சரியான திட்டமிட்டலோடு செயல்படும் நபர்களாகவே இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எத்தனை ஆட்கள் வேணும், எவ்வளோ நேரத்தில் அதை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு தான் நீங்கள் எந்த விஷயத்தையுமே இறங்குவீங்க. இப்போ கேதோட பலமும் உங்களுக்கு கூடி இருக்குது, உங்கள் ராசிக்குள்ளே கேது இருக்கார் அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப தெளிவான விஷயமாக இருப்பீங்க. ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். கலத்திரஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் இதெல்லாம் கொடுப்பார். ஆனாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி முக்கியமான ஒரு பயிற்சி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி தான். சனி பகவான் ருணரு சத்ரு ஸ்தானத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்திற்கு சனி வந்தாலே நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்மளுடைய எதிராளிகள் எல்லாருமே சனி பார்த்துப்பாரு. நம்ம நின்று வேடிக்கை பார்த்தா போகிறோம். நம்மளுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் கண் முன்னாடி அழியிறத நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்து பயந்து ஓடுவாங்க. எதிரிகள் அச்சப்படுவாங்க. எதிரிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம் இந்த காலகட்டம். 6ல் சனி இருக்கும் பொழுது தொழில் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய ஒரு அம்சம் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு அவதாரம்னே நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல இப்போ வேலை செய்கிறோம் அப்படின்னா எப்போ காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு போட்டு கொடுக்குறதுக்குன்னே ஒரு 2 பேர் இருப்பாங்க இல்லையா. நம்மக்கிட்ட ஆனால் நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் பின்னாடி குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் தானாகவே தப்பு செஞ்சு ஏதாவது மாட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேலையிட்டு துரத்தப்படுவாங்க. நம்ம நிம்மதியாக நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். ஒரு தொல்லை கொடுத்தே இருந்த மேல் அதிகாரி ஒரு டிரான்ஸ்ஃபரில் தானாக ஓடுவார், இல்லை சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க. எல்லாமே நடக்கும். இல்லை நம்ம தான் இவ்வளோ எதனா செய்யணும் அப்படின்னு பார்த்தா தானாகவே அது செய்யலாம். அதான் அவங்களுக்கு சொன்னது, கடவுள் தானாக அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு. நல்ல ஒரு யோக அமைப்பு தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த இருக்கும். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்து தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. சுபஸ்தானத்திற்கும் அவதாதிபதி, கலத்திரஸ்தானத்திற்கும் அவதாதிபதி. சுபஸ்தானத்திற்கு அதிபதி பலம் அடைகிற பொழுது உடம்புல இருக்கிற பிணி அப்படின்றது நீங்கும். குறிப்பாக கடந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருந்ததுனால பரம்பரை வியாதிகள் அப்படின்றது உங்களுக்கு பாதிச்சிருக்கும். ஒரு சக்கரை நோய் வந்தது, இல்லை ரத்த நோய் வந்தது, இதேமாரி உங்களுக்கு கன்னிராசிக்காரருக்கு அனுபவிச்சிருப்பீங்க. இப்போது பரம்பரை வியாதிகள் ஒரு மாற்று மருத்துவத்தினால குணமடையக்கூடிய ஒரு நேரமே உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சனி ரோகத்தையும் கட்ட கொடுத்து ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்ட வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைஞ்சிருக்காரு. இது ரெண்டும் சேர்ந்து உடல் நல்ல இருந்த பிணையை சரிப்படும். ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான ஒரு உடல்நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. அப்போ மனசில் ஒரு தெம்பு தானாக வந்துடும். உடம்பு வலுவாக இருந்துச்சுன்னா எது வந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். மறுபக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா 7க்கும் அவர் தான் அதிபதி என்னும் பொழுது ரொம்பவே ஒரு சிறந்த அமைப்பு தான். ஏன்னா 7ல் ராகு இருந்துட்டு திருமண தடையை கொடுத்துருப்பாரு. திருமணமான தம்பதிகளுக்குள்ளார ஒரு சண்டை சச்சரவு உண்டாகும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பார்த்துருக்கு அங்கே வக்ர நிவர்த்தி அடைந்து பலம் அடைஞ்சதுனால ராகு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் குரு தத்துருவாரு. ரொம்பவே ஒரு அற்புதமான யோக அமைப்பு. சனியும் குருவும் கூட்டணி சேர்ந்து உங்களை வளர்க்க போகிறாங்க. அப்போது பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம், பிரிந்திருந்த காதலர்கள் ஒன்று சேரலாம். திருமண தடை இருந்தவங்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து
மற்றும் 4ஆம் வீட்லையும் இருக்குது. அப்போ 12ல் குரு பார்வை இருக்குது அப்படின்பது சுப பெரிய செலவுகள் வரும். அப்போது திருமணம் செய்யலாம், இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டண வீட்டை பராமரிக்கலாம், ஒரு வண்ணம் பூசலாம், இல்லைனா சுப செலவுகள் அப்படின்றது எல்லாமே வரலாம். கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருன்றதுனால செலவுகள் அப்படின்றது நம்ம சுப செலவுகளாக செஞ்சிடணும். காசு சேர்த்து வச்சுட்டு அந்த காசை என்ன பண்ணணும்னா நம்ம சுப செலவுகளாக அதை மாற்றிக்கணும். சேர்த்து வச்சுக்கினே போனால் அது எப்படின்னா காணாமல் போயிடும். அதனால் அது செலவுகளை செய்யணும். அது சுப செலவுகளாக நம்மளுக்கு தேவையான செலவுகளாக அதை செய்ய பயன்படுத்திக்கணும். ஒரு கூட்டு தொழிலில் முதலீடு பண்ணலாம், அப்படிலாம் நண்பர்கள் யாராவதுக்கு உதவினா செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு கட்டுமான பணி நடக்குது, இல்லை தெருவில் இல்லை குடியிருக்கிற பகுதியில் ஏதாவது கட்டுமான பணி நடக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதுக்கு தானம் தர்மம் தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி செலவுகள் செஞ்சிட்டிங்கன்னா பெருமனையாக உங்களுக்கு ஒரு நஷ்ட செலவுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விடுது. தன வாக்கு குடும்பஸ்தானம். அப்போது காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. எவ்வளோதான் செலவு பண்ணாலும் அதுக்கு உண்டான வரவு அப்படின்னு வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் காசு பணம் எவ்வளோதான் செலவு பண்ணாலும் அதுக்கு உண்டானது பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை பணத்தை பற்றி. தனஸ்தானம் அப்படின்றது வாக்குஸ்தானம். அப்போ பேச்சு மூலதனமாக செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உற்பத்தி மன்ற பேச்சாளர், இல்லை மேலை பேச்சாளர், இல்லை ஒரு ஆசிரியர், ஒரு ஜோதிடர், இல்லை ஒரு பேச்சாளர், அரசியல் பேச்சாளர், இதே மாதிரி நபர்கள் பெரிய அளவில் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு தான் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பம் விரிவடையும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகமாகும். பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மருமகள் வரலாம் நம்ம வீட்டுக்கு, இல்லைன்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு உறுப்பினர்கள் வரலாம், ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது அமைந்திருக்கிறது. அதோட 4 குரு பார்வை இருக்கு அப்படின் போது சுபஸ்தானம் வலுவடையுது. தன்னுடைய வீட்டை குரு பார்க்கும் பொழுது தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் மாமன் வழியில் ஏதாவது மனக்கசப்பு இருந்ததுன்னா, கடந்த காலகட்டத்தில் ஒரு சண்டை, இல்லை பிரிஞ்சிருப்போம், இல்லை பத்திரிக்கையில் பேர் போடல, இதுமாரி வரலை, இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒன்று சேருவாங்க. சிலருக்கு தாயாருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. தாயினுடைய உடல்நலம் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததோட இப்போ முன்னேற்ற நிலை அடைவாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக அவங்க நார்மலாகி இப்போ எப்பயும் போல் அவங்களுடைய ரொட்டீன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி மனசுக்கு இனிய சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய சொந்த தேக ஆரோக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவாகவே இருக்கும். பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் கேது என்ன பண்ணுறாருன்னா ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அப்படின்றதுனால குடும்பம் வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை அப்படின்றது செய்யணும். சர்ப்பதோஷ பிடி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அது உங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் யோக பலம் பெற்ற ஒரு நாளில் சர்ப்பசாந்தி பரிகாரம் அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அற்புதமான இடத்துக்கு வந்துடுறதுனால அதுக்கு மேலே இன்னொரு மிகப்பெரிய விஸ்வரூபம் கன்னிராசிக்காரர்கள் எடுக்க போகிறாங்க. அதனால் குரு வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தான். எந்த விதமான கெடுபலனும் கிடையாது. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி ஒரு மஞ்சள் நிற சாதம், எலுமிச்சம் சாதம், இல்லை புளி சாதம், இதேமாரி மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு சாதத்தை நெய்வேத்தியமாக நீங்கள் படைச்சு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடையை நீங்கள் சாத்தி வணங்கிட்டு வாங்க. ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. மிக அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்திருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.